இந்த வீடியோவில் வாட் இஸ் ஏஐ ஆட்டோமேஷன் அதை பற்றி பேசிக்கில் இருந்து ஸ்க்ராட்சில் இருந்து தெளிவாக எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் நேற்றுக்கு காலேஜ் கிராஜுவேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஓகேப்பா எல்லாருக்கும் ஏஐ சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு எல்லாருக்குமே ஏஐ சொல்லிக் கொடுத்துட்டு இல்லை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் முடிச்சிருக்கேன். ஏஐ ஃபீல்டில் ஒரு புக் எழுதியிருக்கிறேன், அமேசானில் இருக்குது. ஒரு 10 வருஷம் சிலிகான் வேலி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணி ஏகப்பட்ட ஏஐ அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது என்னோட ஸ்ட்ரைப் அக்கௌண்ட், என்னோட இன்கம் ப்ரூஃப். அண்ட் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து, ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து, ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறி வெறும் 0 to 8 lakhs per month சம்பாதிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கேன் யூஸிங் ஏஐ. ஸோ ஏஐ பற்றி எனக்கு 1-2 விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல ஏஐ ஆட்டோமேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆட்டோமேஷன் அதை பற்றி பேசிடலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது, ஒரு கார் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கெலாம் முன்னாடி இந்த கார் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னென்னா ஒரு கராஜ் மாதிரி இருக்கும், நம்ம இப்போ ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி இருக்கும். அதில் ஒரு காரோட சாசி வைப்பாங்க, அதுக்கடுத்து டயரை மாட்டுவாங்க, வீலை மாட்டுவாங்க, அதுக்கடுத்து பட்டி பார்ப்பாங்க, டிக்கரிங் பார்ப்பாங்க, இன்ஜினை வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு காரை பண்ணி முடிக்கலாம். எவ்வளோ நாட்கள் ஆகும்? 30 நாட்கள் ஆகும். என்னடா இது? ஆமாம், அந்த காலத்தில் அது அப்படி தான் இருந்தது. இப்போது பயங்கர ஆட்டோமேஷன் நிறைஞ்ச ஒன்றா ஆயிடுச்சு நம்மளோட கார் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே. இப்போது ஒரு சாசிஸில் அந்த சாசியை வந்துட்டு அந்த கன்வேயர் பெல்ட்டில் வைப்பாங்க. அந்த சாசி பாட்டுக்கு அப்படியே ஒன்று அப்படியே பில்ட் ஆகிக்கிட்டே வரும். ஒரு ரோபாட்டுன்னு சொல்கிற இந்த ஆர்ம்ஸ் வந்துட்டு போயிட்டு ஒரு வீலை மாட்டோம், அதுக்கடுத்து டயரை மாட்டோம், அதுக்கடுத்து அதுவே பட்டி பார்க்கும், டிங்கரிங் பார்க்கும், இன்ஜினை வைக்கும், நட்டு போல்ட்டை மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையில் ஆட்டோமேட் ஆகிடுச்சு. அந்த கன்வேயர் பெல்ட் பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், அந்த வேலைகள் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆர்ம் ஒரு காரில் வேலை பார்க்கும். டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு போனோடனே அதோட வேலையை திருப்பி அடுத்த காருக்கு அது பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நட்டு போல்ட்டை மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நட்டு போல்ட்டை திருப்பி மாட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு ரோபாட் அப்படின்ட்டு சொல்லலாம், பட் ஆக்சுவலாக அதில் எந்த ஏஐயுமே கிடையாது. அது வந்துட்டு ஒரு ரோபாட்டிக் ஆர்ம் தான். சர்வோ மோட்டர்ஸ் இருக்கும். ஸோ பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு சென்சார்லாம் வச்சுக்கிட்டு இந்த டைரெக்ஷனில் அது மாறிக்கும், அவ்வளோதான். அதால் சுயமாலாம் சிந்திக்க முடியாது, அதால் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் ஒரு ஆட்டோமேட்டட் ஆர்ம். ஸோ ஆட்டோமேஷன் தான் இது. அண்ட் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயமா இப்போ இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஹியூண்டாய் ஃபேக்ட்ரி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. இப்போலாம் 24 hours ஒரு காரை தயாரிச்சிடுறாங்க. 30 days 100 பேர் தேவைப்பட்ட இடத்துல இப்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு காரை ஈஸியாக ஒரு 24 hours தயாரிச்சிடுறாங்க. அவ்வளோதான். ஏன்னா இந்த ஆட்டோமேஷன் வந்துருச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக 100% ஆட்டோமேட் ஆகிடுச்சு. சரி, இது வந்துட்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் இந்த கம்பெனிஸில் நடக்கிற ஆட்டோமேஷன்ஸ். இப்போது டிஜிட்டல் வேர்ல்டில் ஆன்லைனில் எல்லாமே கோவிட்க்கு அப்புறம் ஆன்லைன் ஆகிடுச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. ஒரு டூல் இன்னொரு டூலோட பேசவே பேசாது. இப்போ ஒரு ஜிமெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு கூகுள் ஷீட்டு, ரெண்டுமே கூகுள் தான் இருந்தாலும் ஜிமெயிலும் கூகுள் ஷீட்டும் வேறு அப்ளிகேஷன்ஸ், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பேசாது, ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நம்ம பேச வைக்க முடியாது. ஒரு இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீ என்ட்ரு பண்ணுன்னா அதால் பண்ண முடியாது, அதுக்கு பண்ண தெரியாது. பிகாஸ் அந்த ஆட்டோமேஷன் அது ரெண்டுத்துக்குமே கிடையாது. இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வந்த டூல் தான் ஜேபியர். ஜேபியரை வந்துட்டு த க்ளூ ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சில வருஷங்கள் ஆகிடுச்சு. ஜேபியர் இப்போ உண்மையாக சொல்லணும் ரொம்ப பழைய டூல் தான் இது. ஆனால் மார்க்கெட்டை வந்த உடனே ரொம்ப பிடிச்சிட்டாங்க. பிகாஸ் தே க்ளூட் தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் டுகெதர். நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் நீங்கள் இந்த உலகத்தில் யோசிச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும். அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி ஜேபியர் வந்துட்டு அதை மற்ற சாஃப்ட்வேர்ஸோட கனெக்ட் பண்ண வச்சிடும். ஸோ அப்போது ஒன்றோட ஒன்று ஈஸியாக கனெக்டாக இருக்கும். ஒரு ஜிமெயில் வந்தால் நீங்கள் வந்துட்டு கூகுள் ஷீட்டில் என்ட்ரு பண்ணிக்கலாம், ஒரு இமெயில் வந்ததுன்னா நீங்கள் ஸ்லாக்கில் நோட்டிஃபிகேஷன் அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று பேச வைக்க முடியும். சோஷியல் மீடியா, இப்போ ஒரு இமெயில் வந்ததுன்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் அதை ஆட்டோமேட்டிக்காக போட வைக்க முடியும். அது தேவை கிடையாது, நம்மளுக்கு எந்த யூஸ் கேஸும் இல்லை, பட் பண்ண வைக்க முடியணும் அப்படின்னா பண்ண வைக்க முடியும், ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் உலகத்தில் யோசிச்சு பாருங்கள், அந்த சாஃப்ட்வேரை ஜேபியர் கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போது எந்த ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் அந்த விஷயத்துக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம கோக் இருந்தால் பெப்சின்னு ஒன்று இருக்கும், போவன்டோன்னு ஒன்று இருக்கும், அமேசான் இருந்தால் ஃப்ளிப்கார்ட் ஒன்று இருக்கும், ஸ்னாப்டீல் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் அதுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி தான் ஜேபியருக்கு மேக் வந்துட்டு காம்படிஷன். இதுவும் அதே தான். கூகுள் ஃபார்ம்ஸை, கூகுள் ஷீட்ஸை, ரவுட்டர்னால் கொஞ்சம் அது ஒரு நோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்துட்டு 2 பிரித்து விடும், அவ்வளோதான். இந்த ஒர்க் ஃப்ளோவை 2 பிரித்து விடும். இமெயிலை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸாக கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. பட் இதோட என்டையர் வேல்யூ ப்ராப்போசிஷன் அதுதான், சேம் திங். சாஃப்ட்வேர்ஸை கனெக்ட் பண்ணி பிஸ்னஸ் ப்ராசஸீஸை, மார்க்கெட்டிங் ப்ராசஸீஸை எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிவிடும். ஜேபியரும் அதுதான்,
மேக்கும் அதுதான், இந்த ஆட்டோமேஷன்ஸை பண்ணிவிடும். அண்ட் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பேப்லி அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதுவும் அதே தான், சேம் திங் தான். மற்ற சாஃப்ட்வேர்ஸை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிவிடும். அண்ட் பேப்லி ஆக்சுவலாக இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். கொஞ்சம் சீப்பு ஜேப்பியரை விட. ஸோ நிறைய பேர் இந்தியாவில் பேப்லி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேப்லி கனெக்ட் அப்படின்ட்டு இந்த சாஃப்ட்வேரை சொல்லுவாங்க. இதுவும் அதே தான், எல்லா சாஃப்ட்வேர்ஸை லிங்க் பண்ணுற சேம் வேல்யூ ப்ராப்போசிஷன் தான் இதுவும் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் வந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம N8N வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தது. N8N மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது அதே தான்ப்பா, ஜேபியர் மாதிரியே தான்ப்பா பண்ணுது அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. கூகுள் டிரைவ் இன்டெகிரேட் பண்ணுது, ஸ்லாக் இன்டெகிரேட் பண்ணுது, கூகுள் ஷீட் இன்டெகிரேட் பண்ணுது, இமெயில் இன்டெகிரேட் பண்ணுது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இன்டெகிரேட் பண்ணுது. குட், அதே தானே, பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் N8N ஒரு பெரிய புரட்சியே பண்ணாங்க. என்ன அப்படின்னா, N8N இஸ் ஃப்ரீ. யா, ஜேபியருக்கு எவ்வளோ பில்ஸ் பே பண்ணுறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்லாம் மாதம் லேக்ஸில் பில் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மீடியம் பிஸ்னஸ், ஓகே, பெரிய பிஸ்னஸ் கூட இல்லை, மீடியம் பிஸ்னஸ், ஒரு 10-20 பேர் வேலை பார்க்குற பிஸ்னஸே லேக்ஸில் ஜேபியருக்கு பில் பே பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணணும்னா அது சீப் கிடையாது, இட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் என்ன தேவை? அவங்களோட ஆட்டோமேஷன்ஸ் எல்லாத்தையும் ஜேபியர் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து N8Nக்கு மூவ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ நேச்சர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியவே புரட்டி போட்டுச்சு. இட் இஸ் ஃப்ரீ, இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் ரன் பண்ணலாம். ராஸ்பெரி பையில் ரன் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு சர்வர் இருந்தால் அந்த சர்வரில் ரன் பண்ணலாம். சும்மா ஒரு லேப்டாப்பு, ஒரு கம்ப்யூட்டர் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் ரன் பண்ணலாம். எந்த இஷ்யூமே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்களே உங்களுக்கு ஆட்டோமேஷன்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ப்ரெடி ஈஸி, ப்ரெடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், $0 செலவில். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் N8N ரெவல்யூஷன் ஒரு குட்டி கதையாக நான் சொல்லிடுறேன். எனக்கு எப்படி இந்த ஆட்டோமேஷன் வேர்ல்டு, இந்த ஆட்டோமேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ தூரம் புரிஞ்சுது அப்படின்னா இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக தான். ஏஜென்ட்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம LLMs எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? LLMs எல்லாருக்குமே தெரியும். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், இந்த ChatGPT, Gemini, Perplexity, Claude, இந்த மாதிரி ஏகப்பட்ட சாட் ஏஐஸை நாம் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நம்மளோட டே டு டே லைஃப்பில். அதெல்லாமே LLMs, ஓகே, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போது அந்த LLMs கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீங்கள் ChatGPTயே போயிட்டு ChatGPT இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே வருது, அவனுக்கு நீ இமெயில் அனுப்பிவிடு அப்படின்னா அனுப்ப முடியாது. அது இமெயிலில் எழுதும், நாம் காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நீ SMS அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொன்னால் SMS அனுப்ப முடியாது. நாம் அதை திருப்பி போய் ஃபோனில் டைப் பண்ணணும், இல்லை ஃபோனில் காப்பி பேஸ்ட் பண்ணணும், அப்போது அனுப்போம். ஆனால் இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கிட்ட அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, அந்த ChatGPT அதுதான் LLM, அந்த LLM கூட நீங்கள் டூல்ஸை கனெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த ஆட்டோமேஷன்ஸில் நம்ம பேசணும் இல்லையா, அந்த எல்லா டூல்ஸையும் எடுத்து ஆக்சுவலாக இந்த LLMs கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ChatGPTயால் முடியாத 1000 மடங்கு பவர்ஃபுல்லான விஷயங்களை இந்த ஏஜென்ட்ஸால் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ChatGPT கிட்ட போயிட்டு நீங்கள் இமெயில் அனுப்ப சொன்னீங்கன்னா அனுப்பாது. ஆனால் இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட அந்த இமெயிலில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், ஒரு டூலாக கனெக்ட் பண்ணலாம். அப்போது இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் பேசி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே வருது, அவனுக்கு விஷ் பண்ணி ஒரு இமெயில் அனுப்புனா அதுவே எழுதும், அதுவே அனுப்பிச்சிடும். திருப்பி உங்கள் ஃப்ரெண்டு ரெஸ்பாண்ட் பண்ணால் அதுக்கு வந்துட்டு அது இட் கேன் மேனுவல், நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே மேனுவலாக ரிப்ளை பண்ணோம். இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி அனுப்பலாமான்ட்டு கேட்டுட்டு அது அனுப்போம். அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஏஜென்ட்கிட்ட அந்த பவர் இருக்குது. சேம் திங், ஒரு வாட்ஸ்ஆப்பை கனெக்ட் பண்ண முடியும், ஃபேஸ்புக்கை கனெக்ட் பண்ண முடியும், இன்ஸ்டாகிராமை கனெக்ட் பண்ண முடியும். எனி சாஃப்ட்வேர். நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, உலகத்தில் இருக்க எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஜேபியர் கூட கனெக்ட் ஆகும்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த எல்லா ஆட்டோமேஷன்ஸையும் இப்போது நம்ம ஏஜென்ட்டுக்கிட்ட ஒரு டூலாக கனெக்ட் பண்ணிட முடியும். அதால் நம்மளால் கற்பனைக்கும் எட்டாத மிக பிரம்மாண்டமான அசாதாரியமான விஷயங்களை பண்ண முடியும். அதுதான் இந்த ஏஜென்ட்டோட மிகப்பெரிய பவர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஏஜென்ட் மாதிரி விஷயங்கள். ஆக்சுவலாக இது எனக்கு இதோட பவர் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என் கிளைண்ட்டுக்கு ஒரு தடவை ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்துட்டு ஒரு ஹோஸ்டிங்கர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சர்வரை நான் டிப்ளாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, அந்த சர்வர் வந்துட்டு எரர் காட்டுது, ஒர்க் ஆகுது, எரர் காட்டுது. அதுக்கப்புறம் நான் டிப்ளாய் பண்ணுறேன், டிப்ளாயே ஆகலை. என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னென்னோ செட்டிங்ஸ்லாம் பண்ணி பார்க்குறேன், அது வந்துட்டு சேஞ்சே ஆக மாட்டேங்குது. அப்புறம் போயிட்டு நான் அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த டாக்குமெண்டேஷன்லாம் படித்து பார்த்துட்டு செட் பண்ணுறேன், செட் ஆகலை, லைவே போகலை அந்த சர்வர். என்னடா இது இவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குதே அப்படின்ட்டு நானும் உட்காந்துட்டு இருக்கிறேன். சரி, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கஸ்டமர் கேர் அப்படின்ட்டு காண்டாக்ட் பண்ணுவோம். என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேட்குறதுக்காக கஸ்டமர் கேர் அப்படின்ட்டு காண்டாக்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக கஸ்டமர் கேர் எப்படி இருந்திருக்கு, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேர்ல்டில் ஒரு 2 இயர்ஸ் பேக் நீங்கள் கஸ்டமர் கேர்லாம் நீங்கள்
போயிருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அதோட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் கேர்கிட்ட போகிறீங்கன்னா என்ன நடக்கும், அவனுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சாட் பாட்லையோ இல்லைனா வந்துட்டு ஒரு இமெயிலோ நீங்கள் அனுப்பி விடுவாங்க. அவங்க கேட்டுட்டு அதை பண்ணி பாருங்கள் இதை பண்ணி பாருங்கன்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்ட்டு பாய்லர் பிளேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பான். நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன்டா, அப்போவும் சரியாகலடா, எனக்கு இதை ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுறா அப்படின்ட்டு திருப்பி நம்ம அனுப்புவோம். திருப்பி அவன் வந்துட்டு இது என்னால் பண்ண முடியாது, நான் டெக்னிக்கல் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு திருப்பி அது டெக்னிக்கல் டீமுக்கு போகும். அந்த டெக்னிக்கல் டீமுக்கு திருப்பி அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லணும். அவன் திருப்பி பாய்லர் பிளேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பான். அது வந்துட்டு செட் ஆகாதுன்னு நீங்கள் திருப்பி சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஓகே வி வில் அக்செப்ட் திஸ் டிக்கெட், ஒரு 7 days நாங்கள் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தரோன்ட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டு காணாமல் போயிடுவான். இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போய் ஒரு 14 days மினிமம் செலவாகும் உங்களுக்கு அந்த இஷ்யூ போகிறதுக்கு, இல்லையா? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இப்படி தான் உலகம் வந்துட்டு இது வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. நான் இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் ஐயோ இந்த கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போனால் இவனுங்க இன்சப்படுத்துவானுங்களே அப்படின்ட்டு தான் அந்த சாட் பாட் இருக்குது அந்த ஹோஸ்டிங் வெப்சைட்டில். கோடின்ற பேர் KODEE அப்படின்ற அந்த ஒரு சாட் பாட்கிட்ட போயிட்டு நான் கேட்குறேன். அது வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளமா அப்படியா அப்படின்ட்டு கேட்டுட்டு ஸ்டெப் 1 இதை பண்ணுங்கள், ஸ்டெப் 2 இதை பண்ணுங்கள், ஸ்டெப் 3 இதை பண்ணுங்கள், ஸ்டெப் 4 இதை பண்ணுங்கன்ட்டு கொடுக்குது. நானும் தலையை சொரிஞ்சிக்கிட்டே என்னடா திருப்பி 10 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது, எரிச்சலாக வருது அப்படின்ட்டு நான் போயிட்டு ஐயோன்ட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி தரட்டுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு முடிக்குது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்ன நீ பண்ணி தர போறியா? இல்லை புரியல எனக்கு, நீ பண்ணி தர போறியா 10 ஸ்டெப்பையுமா? எங்கே பண்ணு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் எஸ் சும்மா கொடுத்து விட்றேன். ஓகே நான் ஸ்டெப் 1 இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அதை சேஞ்ச் பண்ணுறேன், ஸ்டெப் 2 இது பண்ணிகிட்ருக்கேன், இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு அது வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சாட் ஜிபிடி பேசுகிற மாதிரி வருது. அப்புறம் ஸ்டெப் 10 பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போது இந்த URL போயிட்டு உங்கள் சர்வர் பாருங்கள், இது ஆன்லைனில் இருக்கும் அப்படின்னு. என்னடா சொல்கிற, அப்படியாடா அப்படின்ட்டு நான் போயிட்டு கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன் ஒரு ப்ரௌசரில். அந்த சர்வர் ஆக்சுவலாக லைவாக இருக்குது. நான் மிரண்டுட்டேன், எந்த உலகத்துலடா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. இது இந்த ஏஐ ஏஜென்ட் மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பாசிபிள். சாட் ஜிபிடிட்ட இது பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா 2 reasons. சாட் ஜிபிடிட்ட இந்த பர்டிகுலர் கம்பெனியோட டாக்குமெண்டேஷனுக்கான ஆக்சஸ் இருக்காது. சாட் ஜிபிடி வந்துட்டு ஏகப்பட்ட டேட்டா செட்ஸால், சும்மா ஜென்ரலைஸ்ட் டேட்டா செட்ஸால் அதை வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. சேம் திங் மற்ற பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாருக்கும் அந்த பேக்ரவுண்ட் சீக்ரெட்ஸ், இந்த சாஃப்ட்வேரோட பேக்ரவுண்ட் சீக்ரெட்ஸ்லாம் தெரியாது, ஆக்சஸ் இருக்காது, அந்த டாக்குமெண்டேஷனுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை அடிச்சு விடும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் அது இருக்காது. ஆனால் இந்த ஏஐ ஏஜென்ட், இந்த கோடின்னு சொல்கிற ஏஐ ஏஜென்ட்டுக்கிட்ட அந்த டாக்குமெண்டேஷனுக்கான ஆக்சஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கும். சாட் ஜிபிடிட்ட கிடைக்காத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்கிட்ட கிடைக்கும். அண்ட் இது ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படின்றதுனால இதுக்கு நம்மளோட பேக்எண்டுக்கான பேக்ரவுண்ட் கீ எல்லாமே இருக்குது. ஸோ அதால் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ண முடியும், ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு கோடையே எழுத முடியும். அதால் அந்த அளவுக்கு அதுக்கு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. சார்ஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி பவர்லாம் இருக்காது, ஆக்சஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த 2 பவர்ஃபுல்லான விஷயங்கள்னால இந்த ஏஜென்ட் சாட் ஜிபிடியை விட 1000 மடங்கு பவர்ஃபுல். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் ஒவ்வொரு பிஸ்னஸ்கிட்டையும் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் எப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம்? இப்போலாம் கஸ்டமர் கேருக்கு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எடுத்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியூமன் ஏஜென்ட் நிறைய மனுஷங்கிட்ட பேசினா தான் ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் புரிய வச்சு அவன் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை தருவான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஏஜென்ட்ஸ்லாம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்க போகிறோம்? எனக்கு ஹியூமன் வேணாம், நான் ஏஜென்ட்கிட்ட தான் பேச போகிறேன், ஏஜென்ட்னு நம்ம வந்துட்டு கேட்குற நாள் கூடிய சீக்கிரம் வந்துருச்சு. இப்போவே என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கைட்டை போய்ட்டு நான் புரிய வச்சு வேலையை 14 days எடுத்து முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட்டை ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனும் எனி பிஸ்னஸும் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 செகண்டில் வேலை முடியுது இல்லையா? எவ்வளோ ஒரு பெரிய வேல்யூ ப்ராப்போசிஷன். கிட்டத்தட்ட இந்த பூதம் மாதிரி தான் நம்ம சொல்கிறத அது ஆக்சுவலாக போயிட்டு உங்கள் கட்டளையே என் சேவை அப்படின்ட்டு பண்ணுது. எவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் இல்லையா? வேறு ஏதாவது ஒரு பவர் இருக்குதா? எல்லா பிஸ்னஸ்க்கும் சரி, உலகம் இதை நோக்கி தான் போக போகுது, இதை நோக்கி தான் எல்லாமே நகரப்போகுது. எல்லா பிஸ்னஸும் இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை யார் பில்ட் பண்ண போகிறா? ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர்ஸ். திஸ் இஸ் வேர் த மணி இஸ் கைஸ். யா 1990s கம்ப்யூட்டர்ஸ் வந்த மாதிரி இல்லையா? அப்போது 1990s கம்ப்யூட்டர்ஸ் வந்தப்போ என்னாச்சு? சில பிஸ்னஸஸ் மட்டும்தான் தைரியமாக அந்த 50,000 1,00,000 செலவு பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அவங்க பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. சில பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் 50,000 என்கிட்ட இல்லைப்பா அப்படின்ட்டு பின்தங்கியே இருந்தாங்க.
பின்தங்கியே அவங்களோட வாழ்க்கையும் முடிச்சுக்கிட்டாங்க. 1990s கம்ப்யூட்டர் வந்தது, அதுக்கப்புறமா இன்டர்நெட் வந்தது. சில கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணாங்க, அண்ட் பண்ணாதவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சேம் திங் ஏஐ ஏஜென்ட்ஸை வந்துட்டு எந்தெந்த பிஸ்னஸ்லாம் இப்போது சீக்கிரமாக அடாப்ட் பண்ணுறாங்களோ they will make a lot of money, and அடாப்ட் பண்ணாதவங்க will be left behind. So yeah, AI is not the future guys, it is there, already there. இதெல்லாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கண் முன்னாடி நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த கர்வ் இப்போது லீனியராக இருக்குது. எல்லா பிஸ்னஸஸும் இன்னும் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கல, கொஞ்சம் பிஸ்னஸ் தான் அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அண்ட் தே ஆர் மேக்கிங் மோர் மணி. அதை பார்த்துட்டு இன்னும் பிஸ்னஸ்னு வரதான் போகிறாங்க. அண்ட் தென் வேர்ல்டு டெக்னாலஜிக்கல் அந்த அடாப்ஷன் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா பிஸ்னஸும் ஏஐ ஏஜென்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட பிஸ்னஸில். அண்ட் இந்த மாதிரி ஏஐ ஆட்டோமேஷன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தர அந்த ஸ்கில் செட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட். அண்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க தான் நான் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரைட், ஸோ இதை டெமோ நான் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சேனலில் யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட டெமோஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்காக ஒரு 2-3 டெமோவை நான் கீழே பின் கமெண்ட்ஸில் கொடுத்து வைக்கிறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு ஏஐ ஆட்டோமேஷன்ஸை கற்றுக்க ஆரம்பிங்க, என்னைட்டன்னு கற்றுக்க ஆரம்பிங்க. ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பபாய்.